தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மாத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இளைஞர்களுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தலைகீழா மாத்திருவேன், டாலர் விலை, விவசாயிகளுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் மாத்திருவேன், பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் 50 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததுனால பல கோடி இளைஞர்கள் நம்பிக்கை வச்சு மோடிக்கு வாக்களிச்சு பாஜக ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த 10 வருஷத்துல அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சதெல்லாம் தலைகீழா. குறிப்பா மோடி அவர்களுடைய ஆட்சி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் இருந்திருக்காங்களே தவிர சாமானிய மக்களுக்கு ஆதரவாக இல்ல. கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி வாராக்கடனை தள்ளுபடி பண்ணவங்க, மாணவர்கள் கல்வி கடனையோ விவசாயிகளுடைய கடனையோ தள்ளுபடி பண்ணல, விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றல. இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சு. இன்னைக்கு மக்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கும், இவர்களுடைய 10 வருஷத்தினுடைய செய்யாத தோல்விகள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வை என்ன தோழர்? இது மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்குது அப்படிங்கிறது இந்த கருத்தியலா போய் சேர்ந்திருக்கோம். அதாவது அவங்க பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஆதரவா இல்லை அப்படிங்கிற கருத்தியலா போய் சேர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி அவங்களுக்கு வாழ்வாதாரமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளாவே போய் சேர்ந்திருக்குது அப்படின்றத பாக்குறோம். அதனாலதான் இன்னைக்கு டீசல் பெட்ரோல் விலை ஆகட்டும், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஆகட்டும், வேலையின்மை ஆகட்டும், அவங்க வாழ்க்கையை அது நேரடியாகவே ரொம்ப கூர்மையாக ரொம்ப கொடூரமாக பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருந்தது, ஒயர் ஆர்டிகல் கூட கவர் பண்ணியிருந்தாங்க. அகில உலக அளவில் ரிசர்ச் பண்ணும்போது 2022ஆம் ஆண்டு வேலையின்மை, இந்தியாவில் வேலையின்மை அப்படிங்கிறது மிகவும் கவலைக்கிடமான இடத்துல உள்ளது. அதுவும் 50 வருஷம் இல்லாத அளவுக்கு இங்க வேலையின்மை நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் நீங்களே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான, அதுவும் கார்பரேட் அப்படிங்கிறதும் எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் கிடையாது, குறிப்பான மேல்தட்டுல இருக்கிற ஒரு 10 நிறுவனம் 20 நிறுவனத்துக்கு, அதாவது அரசுக்கு எந்த நிறுவனம்லாம் இசைந்து போகுது, அரசுக்கு எதெல்லாம் நெருக்கமா இருக்குது, குறிப்பாக மோடி அமித்ஷா அவர்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமா இருக்கிறாங்களோ அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுறது அப்படின்றத பாக்குறோம். 25 லட்சம் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுலயுமே பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஆட்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதாவது வங்கிகிட்ட கடன் வாங்கிட்டு எங்களால தரவே முடியாது, நீங்க என்ன ஆறத பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற பட்டியலை வருஷம் புதுப்பிச்சுட்டே வராங்க. பாருங்க, வருஷம் புதுப்பிக்கிற அளவுக்கு இவங்க புதுசான ஆட்களை ஏமாத்த அனுமதிக்கிறாங்க வங்கிகளை. அதுல விஜய் மல்லையா, மெஹுல் சோக்ஸ்கி, நீரவ் மோடி தொடங்கி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த கடந்த 10 வருஷத்துல மட்டும் ஒரு 10 லட்சம் கோடி கிட்ட ஏமாத்தி இருக்கிறாங்க வங்கிகள்கிட்ட கடன் வாங்கிட்டு. இந்த பட்டியல எடுத்து பாத்தீங்கன்னா, டாப் 100 பட்டியல பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் கிடையாது, ஒரு தலித் கிடையாது, ஒரு தமிழர் கிடையாது, ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் கிடையாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா பெருவாரி ஒரு குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கொஞ்சோண்டு கர்நாடகா, இங்க இருக்கிற பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்களும் பனியா சமூகத்தை சேர்ந்தவங்களும் பிரதானமா இருக்கிறாங்க இதுல, இந்த 100 பேர்ல. அப்ப இவங்க கார்பரேட் நிறுவனங்கள்ல எந்த கார்பரேட் நிறுவனங்கள் இவங்க சிவநாடாரை ஏமாத்த விடுறது கிடையாது, அதுக்குள்ளயுமே இவங்களுக்கு சாரார் வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்கணும். இதை தாண்டி இந்த கடன் தள்ளுபடியை தாண்டி பாத்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு வரியை குறைச்சிருக்காங்க. 35-33% இருந்து இன்னைக்கு 22% குறைச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடில இருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும் அவங்களுக்கு வரி விலக்கு கிடைக்குது. இது எந்த புள்ளியில கிடைக்குது அப்படின்னா, வருஷத்துக்கு பல லட்சம் கோடி ஜிஎஸ்டில அதிகரிச்சு வருமானம் அரசுக்கு. அதாவது ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கிற 70% ஜிஎஸ்டிய 30%, அதாவது இருக்கிறதுலே ஏழ்மையா இருக்கிற 30% மக்கள் தான் 70% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இருக்கிறதுலே அடித்தட்டு மக்களுக்கு நீங்க வரிச்சுமையை ஏத்திக்கிட்டே இருக்கிற அதே கணம் டாப் 1%ல இருக்கிற மக்களுக்கு வரிச்சுமையை குறைச்சிக்கிட்டே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு பல லட்சம் கோடியை வருஷம் ஈட்டி கொடுத்துருக்கீங்க. நீங்க ரைட் ஆஃபே 25 லட்சம் சொல்றாங்க. அது இல்லாம வேவ் ஆஃப், ரைட் ஆஃப்னா நீங்க என்னைக்கு வேணாலும் ஏதோ எப்படியாவது நாங்க ரிட்டர்வ் பண்ணிக்குவோம், இப்போதைக்கு அந்த ரோல ரைட் ஆஃப் பண்றது. வேவ் ஆஃப் நீங்க என்னைக்குமே திருப்பி தர தேவையில்ல, இல்ல அந்த கடனை நீங்க சொத்தை வித்து அதை காம்பன்சேட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற வேவ் ஆஃபே வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி தராங்க. அப்ப இது ஒரு 1.5 லட்சம் கோடி, அது ஒரு வரி விலக்கு ஒரு 2 லட்சம் கோடி, அப்புறம் ரைட் ஆஃப் பண்றது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கோடி வருஷம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுது. இது எங்க இருந்து கொடுக்கப்படுதுன்னா, ஏழை எளிய மக்கள் ஒரு பார்லேஜி பிஸ்கெட் 5 ரூபாய்க்கு பார்லேஜி பிஸ்கெட் வாங்கினா அதுல ஒரு 90 பைசா வரி போடுறோம் ஜிஎஸ்டி. அந்த பார்லேஜி பிஸ்கெட்ல 5 ரூபாயில 90 பைசா வரி வாங்குறோம். அவங்க தண்ணி குடிக்கணும்னா அதுல தண்ணி வாட்டர் டாக்ஸ் போடுறோம், ரோட்ல போறோம்னா டோல் டாக்ஸ் போடுறோம். இதையெல்லாம் சேர்த்து அம்பானிக்கும் அதானிக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எடுத்து பணமாக கொடுக்கறத தாண்டி கொள்கைகளா எப்படி மாத்துறோம் அப்படின்னு, இந்த பணம் வேற எங்க இருந்து வரது கிடையாது, நம்ம வரியா கொடுக்கறது ஒண்ணு.
இன்னொன்னு நலத்திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பெருவாரியாக வந்து நிதி குறைப்பு நடந்துகிட்டே வருது. அது வந்து கொரோனா காலம் உச்சத்துல இருந்தபோது 2021 22 உங்களுக்கு தெரியும். 2ஆம் அலை கொரோனால ஆக்சிஜன் சிலிண்டருக்கு கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு தெரியும். அதுல பெரிதளவுல பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா மகப்பேறு காலத்துல இருக்கிற பெண்கள். மருத்துவ உதவி கிடைக்காம, தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம, ஏன்னா கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, அவங்களுக்கான தானியங்கள் கிடைக்கல. இப்படி இருந்த சமயத்துல மோடி அவர்கள் 30% மேல அவங்களுக்கான நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸ்ல வந்து நிதியை குறைச்சாங்க. ஏன் அப்படின்னா நீங்க 20 லட்சம் கோடி ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்னு ஒண்ணு விட்டாங்க இல்லையா, அதுல பெருவாரியா பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி தடபடாம இருக்கிறதுக்கு பல லட்சம் கோடிகள் வந்து சாஃப்ட் லோன்ஸ் ஆகவும் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ற சன்மானமாகவும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த நாடு இதுவரை சந்திக்காத ஒரு பெரும் அவலத்தை, ஒரு பெரும் பேரிடரை சந்திக்கும் போது கூட நீங்க மகப்பேறு காலத்துல இருக்கும் தாய்மார்கள்ட்ட இருந்து பிடுங்கி அதானிட்டி அம்பானிட்டி கொடுக்குறீங்க. அதே போல அறிவியல் துறையில பாருங்க, இங்க சந்திராயன் வந்து மேல போயிருச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா அதை உருவாக்கின, அந்த தளத்தை உருவாக்கின இன்ஜினியரிங் கம்பெனி, அதாவது ஹெவி இன்ஜினியரிங் லிமிடெட்னு சொல்ற, அவங்களுக்கு 18 மாசம் சம்பளம் கொடுக்கல. அவங்க வந்து 2017 அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த 2016-17 இருந்து நீங்க வந்து ட்ராஜெக்டரி பார்க்கலாம். அதாவது இந்த அரசின் போக்கு எப்படி இருந்துக்குன்னா, அறிவியல் துறைகள் எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் லேபுக்கு நாங்க வந்து நிதி ஒதுக்க மாட்டோம். உங்க சோதனை கூடத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை கமோடிஃபை பண்ணி, அதாவது அதை வந்து சந்தையில வித்து காசு பண்ணி நீங்களே உங்க லேபு செலவெல்லாம் பாத்துக்கோங்கன்னு சொன்னதுனால ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்டுகள் போராட்டத்துல இறங்கினாங்க இவங்க. அப்போ அதுதான் நம்ம என்ன பாக்குறோம்னா, வெறும் இந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு பார்க்காம கொள்கைகளே எப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து தருவோம், அதுக்காக மத்தவங்க எல்லாருமே சிக்கனமா இருங்க, நாடே சிக்கனமா இருங்க, 3 வேளை சாப்பிடுங்கன்னா 2 வேளை சாப்பிடுங்க, 2 வேளை சாப்பிடுங்கன்னா 1 வேளை சாப்பிடுங்க, நீங்க வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருந்தா உங்க கை காசை போட்டு நீங்க அறிவியல் ஆராய்ச்சியை பண்ணுங்க, கல்வியாளராக இருந்தா நீங்களே ஒரு புத்தகத்தை வச்சுட்டு எல்லா மாணவருக்கும் சொல்லிக் கொடுங்க, ஒவ்வொரு மாணவருக்கும் நாங்க புத்தகம் தர முடியாது. இந்த மாதிரி கொள்கைகளை மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. நீங்க ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த இத கேள்விய பதில முடிச்சுக்கிறேன். ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு விதி இருந்தது. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் கனிம வளத்துக்கு ரொம்ப பேர் போனது, அங்க வந்து கனிம வளங்கள் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்றதுனால அதை காரணமா காட்டி அந்த மாநிலங்களை சுரண்டிடக்கூடாதுன்ற இருக்கிற விதி என்ன அப்படின்னா, அங்க இருந்து நீங்க வந்து இப்ப கோல் எடுத்து, அதுல இருந்து நிலக்கரி எடுத்து, அதுல இருந்து மின்சாரம் எடுத்தீங்கன்னா நீங்க குறைந்தது 25% அந்த மாநிலத்துக்கே தரணும். மிச்சம் 75% நீங்க எடுத்துட்டு போங்க, 25% உள்ள தாங்க அப்படின்ற இந்த விதியை கூட இவங்க அதானி அவர்கள் பங்களாதேஷுக்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஜார்க்கண்ட் மாநிலத்துல அந்த விதியை தளர்த்துறாங்க. 100% ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து எடுக்கிற நிலக்கரியிலிருந்து வர மின்சாரம் பங்களாதேஷுக்கு அதானியால் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதனால இந்தியர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதானி லாபம் பார்த்ததுதான் மிச்சம். இவங்க இந்த மாதிரி வந்து இது கொடுக்கறது. அதே போல வந்து பல்லாயிரம் ஏக்கர், 15,000 ஏக்கருங்க, 15,000 ஏக்கர் குஜராத்ல ஒரு ஸ்கொயர் மீட்டர் ₹1 விலைக்கு அதானி கொடுத்துருக்காங்க. இதனால 10,000 கோடி வந்து அரசுக்கு லாஸ். அந்த லாஸ்ங்கிறது என்ன, நம்ம வரி பணத்துல அதானிக்கு சீப் ரேட்ல நிலத்தை கொடுக்கறது, சும்மா நிலத்தை கொடுக்கறது, நம்ம வரிப்பணத்துல உண்டான ரயில்வே ஸ்டேஷன் தூக்கி அதானிக்கு 25 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது. இந்த மாதிரியான வேலைகள் தான் கொள்கை ரீதியாகவே அவங்க வந்து முழுக்க அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் செயல்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பொருள் வளம், மனித வளம் எல்லாத்தையும் அந்த பக்கம் திருப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா தோழர். இப்ப சமீபத்துல ஆர்பிஐ வந்து ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியர்களுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிருச்சு, குறிப்பாக சேமிக்கிற திறன் குறைஞ்சிருச்சு, தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கே கடன் வாங்கி தான் அவங்க வந்து நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு 9 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் மீதான வரி மூலமா வசூல் பண்ணியிருக்கிறாங்க. மோடி வந்ததுக்கு அப்புறமே 100 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வாரா கடனை 25 லட்சம் கோடிக்கு மேல தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் பண்ணி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சமாவது வளர்த்திருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியா விட்டு வெளியே போயிருக்குது. எக்ஸாம்பிள் ஃபோர்டு, செவர்லைட் போன்ற நிறுவனங்கள். சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்புகள்னு சொல்லக்கூடிய பைஜூஸ், பேடிஎம் எல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு சந்திச்சு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து லே ஆஃப் பண்ணிருக்கிறாங்க. இது எந்த சைனை காட்டுது? அப்ப இந்த 10 வருஷம் அவங்க என்னதான் பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல தோழர். கண்டிப்பா தோழர். இது மீண்டும் இவங்க வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது ரிசல்ட்டாக பார்க்கணும். அதாவது வந்து இந்த 28 லட்சம் கோடி ஆகட்டும், வரியிலிருந்து எடுத்ததாகட்டும், மக்கள்கிட்ட இந்த வேலையின்மை ஆகட்டும், இதெல்லாம் வந்து காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் இல்ல. இது வந்து ப்ராப்ளத்தின் வேறு கிடையாது. இது வந்து துளிர் விடுற இலைகள்.
இங்க வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க சித்தாந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல 2 வருஷம் வந்து மோடி மேல ஒரு பயங்கர மீம்ஸே வந்தது பாத்தீங்க அப்படின்னா, அவர் இந்தியால இருந்த நாட்கள் கம்மி, ஃபாரின்ல இருந்த நாட்கள் தான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம். ஏன்னு கேட்டா நான் இன்வெஸ்டர்ஸை கூட்டிட்டு வரேன்றதா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, கிராஸ் கேபிட்டல் பிரைவேட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது மூலதன திரட்சி, தனியார் மூலதன திரட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா 2017 இருந்ததை விட இன்னைக்கு குறைஞ்சுதான் இருக்கு. இவங்க வந்து அப்ப தனியார்ல மூலதனத்தையும் இவங்க பெருக்கல. ஆனா இவங்க மூலதனத்தை பெருக்கிறதுக்கு நாங்க நிதிநிலையை வந்து மாத்துறோம். இப்ப நிதிநிலையில 2 இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்னு இருக்குது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்னு இருக்குது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா அரசை நடத்துறதுக்கு தேவையான செலவுகள், நலத்திட்டங்களுக்கு தேவையான செலவுகள், இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து இந்த உட்கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு, இங்க இருக்கிற சாதனங்களை உருவாக்குறதுக்கான முதலீடுகள்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து வர முதலீடுகள் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருந்தாதான் வரும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க வந்து நலத்திட்டங்கள்ல குறைச்சிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றோம். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க போடுற வீடியோ ஆகட்டும், நான் போடுற வீடியோ ஆகட்டும், இல்ல நம்ம எல்லாரும் வந்து யூடியூப் சேனலுக்கு கொடுக்குற நேர்காணல்கள் ஆகட்டும், அங்க கீழே வந்து இந்த சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க மோடி ஆதரவாளர்கள் நம்மகிட்ட என்ன திட்டுவாங்கன்னா, 10 வருஷத்துல எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்துட்டு தெரியுமா, எவ்வளவு ஹைவேஸ் போட்டிருக்காரு தெரியுமா மோடி அப்படின்னு நம்ம கிட்ட தொடர்ந்து வாதிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல இருக்கிற சூட்சம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல கூட உங்களுக்கு 2 பிரிவு இருக்கு. ஒன்னு ஹைவேஸ் போடுறது, இன்னொன்னு ரொம்ப மோசமாக இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிற உட்கட்டமைப்புகள், கிராம உட்கட்டமைப்புகள், வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்றது. இதுல எதுக்கு இவங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைவேஸ் போடுறதெல்லாம் செலவு பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஹைவேஸ் போடுறதுக்கும் கிராமப்புற உட்கட்டமைப்பை சீர்படுத்துறதுக்கும் இருக்கிற வித்தியாசம், கிராமப்புற உட்கட்டமைப்பை சீர்படுத்துறது லேபர் இன்டென்சிவ், அதிக உழைப்பை கோரும், அதுல ஏகப்பட்ட வேலை வாய்ப்பை உங்களால் உருவாக்க முடியும். ஆனா அதை செய்யாம ஹைவேஸ்ல போடுறதுக்கு மூலதனத்தை இவங்க செலுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அது மெஷினை வச்சு போடுறது, ஹெவி மெஷினரியை வச்சு போடுறது, கம்மியான லேபர்ல அதிகமான ரோடுகளை போடுவாங்க. இதனால யாருக்கு அதிக லாபம்னா, பெரு நிறுவனங்களுக்கு அதிக லாபம். யார் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் யார் வாங்குறா, அதானி தானே வாங்குறாரு. இன்னைக்கு அந்த மேகா இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க, அவங்க 900 கோடி வந்து கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கு 600 கோடி என்னமோ அதுல கொடுத்துருக்காங்க, 900 கோடி மொத்தமா கொடுத்துருக்காங்க. அந்த 600 கோடி மேகா இன்ஜினியரிங் ஏன் கொடுக்குதுன்னா, 12,000 கோடி 14,000 கோடிக்கு போதுமான அந்த ஹைவேவும் டனலையும் போட வச்சிருக்காங்க மேகா இன்ஜினியரிங். பாருங்க, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட், இந்த சித்தாந்தமே, அடிப்படை சித்தாந்தமே எதுல இருந்து மூலதனத்தை திருப்பி இவங்க பெருநிறுவனங்களுக்கு ஆதரவா போடுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா நம்ம கொரோனா காலத்துல பார்த்திருக்கோம், கிராமப்புற உட்கட்டமைப்புன்றது உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் மத்திய பிரதேச மாநிலத்திலும் எவ்வளவு மோசமாக இருந்தது அப்படின்னா, ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தும் அதை நேரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அப்ப அந்த உட்கட்டமைப்பை நீங்க சீர்படுத்தினீங்கன்னா மக்களோட சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அங்க வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்குவீங்க, அதுல இருந்து வாங்கும் திறன் மக்களுக்கு வந்து அதிகமாயிருக்கும். அதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்களே, நம்ம மக்கள் வந்து சோப்பு வாங்குறது குறைஞ்சிருக்குது, உள்ளாடை வாங்குறது குறைஞ்சிருக்குது அப்படின்னு. கிராமத்துல சொல்லுவாங்க, அந்த திருட்டு போய் கூட சேராத, உன் கோமணத்தை கூட உருவிட்டு விட்டுருவான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி மக்களோட உள்ளாடையை உருவுற ஒரு அரசாக தான் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதேதான் இவங்க சிறு குறு தொழிலுக்கும் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து இவங்க முதலாளித்துவ ஆதரவு அரசு அப்படின்னா கூட அதுலயுமே வந்து இன்னைக்கு நம்ம குரோனி கேபிட்டலிசம் டிஸ்டிங்ஷனை ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி முதலாளித்துவம் அப்படின்னா அவர் வந்து சுரண்டல்ல தான் அவரு சம்பாதிப்பாரு, ஆனா அவர் தொழில் பண்ணி உற்பத்தி பண்ணி சம்பாதிக்கிறாரு. இங்க அப்ப அதானி அம்பானிங்கிறது என்ன பண்றாங்கன்னா, அரசு சொத்துகளையும் அரசு நம்மள்ட்ட இருந்து வாங்கி தர வரியும் அப்படியே திரட்டிக்கிறது. அதுல வந்து ஒரு உற்பத்தியும் கிடையாது. ஏன்னா உற்பத்தி பண்ண வேலை வாய்ப்பு பெருகிருக்கும். இவங்க மொத்தமா ஜிஎஸ்டி, மொத்தமா வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி சிறு குறு தொழிலையும் அழிச்சிருக்காங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல இவங்க வந்து மேக் இன் இந்தியான்னு சொன்னாங்க இல்லையா. மேக் இன் இந்தியால என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 25% ஜிடிபில வளர்ச்சியை கொண்டு வர போறோம், மேனுஃபேக்சரிங்கோட ஷேர் வந்து ஜிடிபில 25 ஆக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னும் போது 17% இருந்தது. மன்மோகன் சிங் விட்டுட்டு போகும்போது 17% இருந்தது. இன்னைக்கு 16% குறைஞ்சிருக்கோம் இல்லையா, 25% குறைஞ்சிருக்காரு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் போது உங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு யாரும் பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு தொழில் பண்றவங்க. இங்கதான் ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் பண்றோம். இவங்க தான் 42% வேலை வாய்ப்பு வழங்குறது இந்தியாவில சிறு குறு தொழில் தான். அப்ப நீங்க இதையெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இதுக்கு எந்த காசும் செலவு பண்ணாம கிராமப்புற உட்கட்டமைப்பை சீர்படுத்தாம உங்களால எதையுமே பண்ண முடியாது. ஆனா இந்த அரசுக்கு இது தெரியாம கிடையாது. இது தெரிஞ்சும் இன்னொரு பக்கம் அவங்க நண்பர்களுக்கு தான் சாதகமா செயல்பட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வரலாறு காணாத அளவுக்கு 28 லட்சம் கோடி வந்து வரி வசூல் பண்ணிருக்காங்க. வேலையின்மை இருக்குது, மக்கள் வாங்கும் திறனும் இல்லை அப்படின்றத பார்க்கணும்.
இறுதியா ஒரு கேள்வி. இப்போ 2014ல மோடி அவர்கள் முன் வச்ச பல விஷயங்கள்னாலதான் ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து தோல்வியை சந்திச்சுச்சு. அதுக்கு பிரதானமா இருந்த அன்னைக்கு இருந்த காரணிகள் பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில இருந்த பிரச்சனை, குறிப்பா விலைவாசி உயர்வு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 80% மக்கள் இந்த ஆட்சியினுடைய பாலிசிஸினுடைய தோல்விகள்னால அனுபவப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் கிட்டத்தட்ட கோபத்துலதான் இருக்காங்க அப்படிங்கறத சொல்ல முடியுது. இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் வேற ஒற்றுமையா இருக்கிறாங்க. 2014-19 மாதிரி சிதறி கிடக்கல. சோ இப்போ பிஜேபிய வீட்டுக்கு அனுப்புற வேலையா இருக்கட்டும், இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறத உங்க கருத்து என்ன தோழர்? கண்டிப்பாக மக்கள் வந்து இதுக்கு செவிசாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். அது வந்து மக்கள் மத்தியில இருந்து பிரதிபலிப்புங்கிறதோட பாஜகவின் அச்சத்திலிருந்தே பிரதிபலிப்பை நம்ம பாக்குறோம். அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்றதாகட்டும், ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்றதாகட்டும், அவங்க வந்து திட்டவட்டமாக வந்து மீடியாவை கையில வச்சு எல்லாத்துக்கும் எதிரான பிரச்சாரங்களை பண்றதாகட்டும், இல்ல வந்து திடுதிப்புன்னு சிஏஏ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் அவங்க இறங்கும்போது நமக்கு தெரியுது. அவங்களோட பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட ஈடுபடல. அவங்க வந்து மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்த பார்த்தாங்க, அது முடியல. அவங்க வந்து கடந்த ஒரு வருஷமா எடுத்துப்பாங்க. இந்த கனடா மேட்டரை வச்சுக்கிட்டு, இந்த கனடால வந்து ஒருத்தர் கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டும் போது, அந்த வெளியுறவுத்துறை கொள்கை எல்லாம் விட்டுருங்க, அதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண பார்த்தாங்க அப்படின்னா, தேசபக்திய ஊட்டி அதுல வந்து வெறியேத்த பார்த்தாங்க மீடியா வச்சு. அது செல்லுபடி ஆகல. அதே போல ஒரு சின்ன தேசமான மால்தீவ்ஸ்ல போய் சண்டை எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பெரிய செல்லுபடி ஆகல. ஏற்கனவே வந்து இந்த சங்கி ட்ரோல் ஆர்மி அப்படின்னு சொல்ற ட்விட்டர்ல இருக்கிற ஒரு கும்பல் மட்டும் தான் அதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிய பொதுமக்களுக்கு மால்தீவ்ஸை பத்தி எந்த கவலையும் பிறந்ததாக தெரியல. அதுக்கப்புறம் இவங்க உமன் ரிசர்வேஷன் கொடுத்து பெண்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவாளை வரும்னு பார்த்தாங்க, வரல. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வச்சு ஏதாவது டிபேட் கலக்க முடியுமான்னு பார்த்தாங்க, அதுவும் முடியல. கடைசியாக ராமர் கோயிலே உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்றதான் அங்க சர்வே எடுக்கிறவங்க சொல்றாங்க. இத்தனைக்கும் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆதரவா செயல்பட்டு பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு, ராமர் கோயில் அங்க பெரிய வந்து பலனை இவங்களுக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையிலே பசி பட்டினி வேலை வாய்ப்புன்னு இருக்கும்போது அதை தாண்டி அவங்க ராமர் கோயிலை வந்து எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி மோடிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இருக்குது. அதனாலதான் அங்க விவசாய போராட்டங்களாகட்டும், அந்த இவிஎம் பத்திய போராட்டங்களாகட்டும், மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம், இந்தியா டுடே சர்வே சொல்லுது மோடிக்கு எதிரான ஆதரவு குறைஞ்சதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து விளையாட்டு வீரர்கள் அப்படின்றத பாக்குறது வந்து ஒரு தேசபக்தியின் அடையாளமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க மேலேயே வந்து ஒரு களங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கே ஒரு தீங்கு விளைவிச்சிருக்காங்க பாஜக காரங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஆனா அது இப்போ வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ண விடக்கூடாது. அதை வந்து இந்தியா கூட்டணிகளுக்கு வெற்றியா ஆகக்கூடாதுன்னா மோடி வந்து அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறதாகட்டும், அவங்க தேச விரோதிகள் சித்தக்கிறதுக்காகட்டும் ரொம்ப பதட்ட நிலையில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2019 இருந்த அளவுக்கு கான்பிடண்டா தன்னம்பிக்கையோட செய்யல, பதற இருக்காங்க அப்படின்ற பாக்குறோம். அப்ப இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருது நாளுக்கு நாள். நம்ம வந்து திட்டவட்டமா அவங்க வெற்றி பெற்றுவாங்க கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணிக்கு இருந்த வெற்றி வாய்ப்பை விட இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மக்களுக்கு வந்து மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை வந்து நம்மளுக்கு அதாவது வந்து ஒரு மேல் நடுத்தர வர்க்கமோ இல்ல பணக்கார வர்க்கத்துக்கோ தான் இன்னைக்கு ஒரு விலைவாசி ஏற்றனா அது வந்து அவங்க லாங் டேர்மா அந்த பிரச்சனையை வச்சு அணுகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஃப்டி இருக்குது. இல்ல அவங்க சேவிங்ஸ்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனா அன்றாட வாழ்க்கை மக்களுக்கு எப்படின்னா இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அது சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து சொல்லலாம், நாங்க தான் ஒரு வருஷத்துல வந்து பெட்ரோல் விலையை ஏத்தலையே அப்படின்னு. நீங்க ஏற்கனவே ஏத்தன சுமை இருக்கு இல்லையா, அதுல இப்ப இருக்கிற பெட்ரோல் விலையை அந்த சுமையை கூட்டிக்கிட்டே வருது அப்படின்றத பாக்குறோம். அந்த அதிருப்தி மக்கள்கிட்ட நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. அதனால வந்து அவங்க பாஜகவை கண்டிப்பாக நிராகரிப்பாங்க அப்படின்றத நம்மளோட எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா தோழர், தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.